இந்த குடும்பத்தோட மானம் போச்சு, மரியாதை போச்சு என்று லதா தலையில் அடித்துக்கொண்டு கத்திக் கொண்டிருந்தாள் தன் கணவனிடம். ஒன்று இந்த வீட்டில் உங்கள் அம்மா இருக்கணும், இல்லை நான் இருக்கணும். யார் இருக்கணும் நீங்களே முடிவு பண்ணுங்க. ஏண்டி இப்படி கத்திட்டு இருக்க? வாக்கிங் போன அம்மா வந்துட போகிறாங்க, கொஞ்சம் வாயை மூடு. அம்மா வந்ததும் நான் என்னன்னு கேட்குறேன் என்றான் மகன். என்கிட்ட தான் உங்கள் வீரம் எல்லாம், உங்கள் அம்மா கிட்ட ஒன்றும் பழிக்காது என்றாள் மனைவி. இங்கே பாரு, இனிமே இன்னொரு தடவை எங்கள் அம்மாவை பற்றி தப்பாக பேசினேன், பல்ல உடைச்சிடுவேன் என்றான் மகன். கீதாவின் ஒரே மகன்தான் குமார். குமாருக்கு தான் இந்த லதாவை திருமணம் செய்து வைத்தார் கீதா. கீதாவின் கணவன் இளம் வயதிலேயே ஒரு விபத்தில் இறந்து விட்டதால் அவரின் அரசு வேலை கீதாவிற்கு கிடைத்தது. அன்றிலிருந்து கீதாவும் குமாரும் தான் தனியே வாழ்ந்து வருகின்றனர். கீதா நன்று படித்த இளம் விதவை. தன் மகனுக்காக அவர் மறுமணம் செய்து கொள்ளவில்லை. அவர் சென்னையிலேயே வாழ்ந்து வந்ததால் நிறைய நட்பு வட்டாரங்கள் உண்டு. மகனுக்கே திருமணம் முடித்து வைத்தாலும் கீதாவின் வயது வெறும் 48 தான். பார்க்க இன்னும் அவர் அழகாகத்தான் இருப்பார். சிறு வயது முதல் மகனுடனே வாழ்ந்து விட்டதால் வெளியிலிருந்து பெண் எடுத்தால் எங்கே பிரித்து விடுவார்களோ என்று தன் தூரத்து மாமனின் மகளான லதாவை குமாருக்கு திருமணம் செய்து வைத்தார். கிராமத்தில் வளர்ந்த பெண் என்பதால் லதாவிற்கு இன்னும் நகரத்து கலாச்சாரம் பிடிபடவில்லை. கீதாவின் பேச்சு வழக்கமும் நடை உடை பாவனைகளும், கீதாவின் அலுவலக ஆண் பெண் நண்பர்கள் வீட்டிற்கு வருவதும் போவதும் லதாவிற்கு இன்னும் பிடிக்கவில்லை. கீதாவை பார்த்தால் ஒரு விதவை என்றே தெரியவில்லை என்பது அவளுக்கு ஒரு எண்ணம். கட்டுக்கோப்பாக கிராமத்து பின்னணியில் வளர்ந்த லதாவால் விதவையாக இருந்தும் கீதா அதிக சுதந்திரமாக இருப்பது பிடிக்கவில்லை. லதாவை பொறுத்தவரை பெண்கள் வீட்டை விட்டு எங்கேயும் செல்லக்கூடாது. அதிலும் விதவையானவள் வீட்டின் ஒரு அறைக்குள்ளேயே முடங்க வேண்டும் என்ற பிற்போக்கு சிந்தனை மட்டுமே உள்ள லதாவின் மனத்தில் ஊற்றி வளர்க்கப்பட்டிருந்தது. அந்த எண்ணங்களின் அடிச்சுவடு இன்னும் அவள் மனதில் இருக்கிறது. சிறு பெண் போல கீதா சிரித்து பேசினால் கூட இவ்வளவு வயசாகி சிரிப்பப்பாரு என்ற எண்ணம்தான் அவள் மனதில் வருகிறது. கீதாவை பற்றி எந்த விதத்திலும் அவளுக்கு நன்மதிப்பு இல்லை. கீதா சிறு வயது முதல் எவ்வளவு சிரமப்பட்டு தன் மகனை வளர்த்தாள் என்று எண்ணி பார்க்கும் மனநிலையில் கூட லதா இல்லை. கீதாவின் கணவன் இறந்த பிறகு வேலைக்கு சென்று கொண்டே மகனை படிக்க வைத்து தற்போது அவர்கள் இருக்கும் வீட்டையும் கட்டினார். கீதா விதவையாகும் போது அவருக்கு வெறும் 28 வயதே ஆனது. மறுமணம் செய்து கொள்ள பெற்றோர்கள் வற்புறுத்திய போதும் இனிமேல் தனக்கு திருமணம் வேண்டாம் என்றும் மகனின் வாழ்க்கையை மட்டுமே பார்த்து கொள்வதாக கூறி சென்னையிலேயே குடியேறிவிட்டார். அது முதல் தனியாக வாழ பழகி கொண்டார் கீதா. கீதாவின் வாழ்க்கையில் இப்படி ஒரு பிரச்சனை வரும் என்று அவரே நினைத்து பார்த்ததில்லை. லதா இவ்வளவு ரகளை செய்வதெல்லாம் எதற்காக என்றால், போன வாரம் கீதா குடியிருக்கும் அதே பகுதியில் சுரேந்தர் என்பவர் வீடு வாங்கி குடியேறினார். தற்செயலாக கீதாவும் சுரேந்தரும் ஒரு நாள் வாக்கிங் செல்லும் போது ஒருவரை ஒருவர் சந்தித்த போதுதான் தெரிந்து கொண்டனர் தாங்கள் இருவரும் கல்லூரியில் ஒன்றாக படித்த நண்பர்கள் என்று. லதாதான் இனிமேல் நான் எல்லா வேலைகளையும் பார்த்து கொள்கிறேன் அத்தை என்று திருமணமான புதிதில் சொல்லியிருந்தாள். கீதா வந்து உதவிக்கு வந்தாலும் தானே பார்த்து கொள்கிறேன் என அவரை அனுப்பிவிடுவாள். அதனால் இப்போது அவருக்கு ஓய்வு கிடைப்பதால் சற்று நேரம் காலையில் வாக்கிங் சென்றுவிட்டு வேலைக்கு கிளம்புவார். இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் சற்று நேரம் எல்லோரிடமும் பேசிவிட்டு மெதுவாக வீட்டிற்கு வந்தார். லதா பேசும் சத்தம் வாசல் வரை கேட்டதால் வாசலிலேயே நின்று விட்டார். தன்னை பற்றிய பேச்சுதான் என்பதால் உள்ளே செல்லவே அவருக்கு மனம் வரவில்லை. அந்த ஆளுக்கு தான் கொஞ்சம் கூட விவஸ்தையே இல்லை. கல்யாணமாகி புருஷனை இழந்த பொண்ணுன்னு கொஞ்சம் கூட இல்லாம எப்போ பார்த்தாலும் கீதா கீதான்னு வீட்டுக்கு வந்துட வேண்டியது. பதிலுக்கு உங்கம்மாவும் ஒரு வயசுக்கு மீறின ஆம்பளைய
சுரே சுரேன்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்தாள் வந்துட்டா போதும், இவங்க 2 பேரும் சிரிப்பு சத்தம் வாசல் வர கேட்குது. அந்தாளுக்கு தான் கேட்க பொண்டாட்டி பிள்ளை யாரும் இல்லைன்னா நம்ம வீட்லையும் யாரும் இல்லையா? தினமும் நான் தான் சமைக்கிறேன். அந்தாள் வந்துட்டா உங்க அம்மா பெருசா சமைக்கிற மாதிரி பில்டப் எல்லாம் விடுவாங்க. நாளைக்கு நமக்கும் ஒரு பிள்ளை பிறந்தா உங்க அம்மா மாதிரி அடக்க ஒடுக்கம் இல்லாம தான் இருக்கும். அதனால தான் நான் எங்க அம்மா வீட்டுக்கே போறேன் என்றாள் அவள். இதுக்கு பேசாம உங்க அம்மா அவனையே கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவனோடையே போயிடலாம் என்ற வார்த்தைகளை விட்ட அடுத்த நொடி கீதா சரேல் என்று உள்ளே வந்தாள். கீதா உள்ளே வந்ததை பார்த்ததும் தன்னுடைய அறைக்குள் நேராக நுழைந்து கொண்டார். கீதா இதையெல்லாம் கேட்கவில்லை என்று மகனும் மருமகளும் நினைத்திருக்க வாசலிலேயே இதையெல்லாம் கேட்டுவிட்டுத்தான் உள்ளே வந்தார். உள்ளே சென்று குளித்து ரெடியாகி வந்த அம்மாவை பார்த்த மகன், அம்மா நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் என்றான். அம்மாவும் நானும் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் என்றான். நான் முதல்ல உங்ககிட்ட கேட்கட்டுமா என்றான் மகன். நான் முதல்ல பேசுகிறேன், அதுக்கப்புறமா நீ என்கிட்ட எந்த கேள்வியும் கேட்க வேண்டிய தேவையே இருக்காது என்றாள் அம்மா. இப்போ நான் உங்ககிட்ட சொல்கிற முடிவு தான் கடைசி. இது நான் சொந்தமாக சம்பாதிச்சு கட்டின வீடு. எனக்கு அப்புறம் இந்த வீடெல்லாம் உனக்கு தான் வரும். எப்போ உன் பொண்டாட்டி என்னைய பார்த்து உனக்கு பிறக்க போகிற குழந்தைங்க கெட்டு போயிடும் அப்படின்னு சொன்னாலும் அப்போவே நீ இந்த வீட்டை விட்டு போயிடு. 28 வயசில் புருஷனை இழந்து தனியாக நின்னேன். இப்போ 48 வயசில் பிள்ளையும் இழந்து தனியாக நிற்கிறேன். அவ்வளவுதான். ஊர் உலகத்தில் யார் என்ன சொன்னாலும் நமக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது, அவங்க நம்மளை நம்புவாங்க அப்படின்னு தான் ஊரில் இருக்கிற பொண்ணுங்க எல்லாம் நினைக்கிறாங்க. சொந்த வீட்டிலையே சந்தேகம் வந்ததுக்கு அப்புறம் இனிமே ஒருவர் மூஞ்சிய ஒருவர் பார்த்துட்டு வாழ முடியாது. சுரேந்திரனும் நானும் நண்பர்கள் தான். அதையும் தாண்டி ஒரு உறவு இருக்குன்னு நாங்கள் நினச்சதில்லை. உன் பொண்டாட்டி எனக்கு மறுமணம் செய்கிற அளவுக்கு பெரிய மனுஷி ஆயிட்டா. 28 வயசுலேயே மறு கல்யாணம் செய்யாதவ இப்போதான் செஞ்சுக்க போகிறேனா. இப்போ நான் கிளம்பி என் ஃப்ரெண்டு மாலா வீட்டுக்கு போகிறேன். இன்னும் 2 நாள் அவள் வீட்டில் தான் இருப்பேன். அதுக்குள்ளே நீயும் உன் பொண்டாட்டியும் உனக்கு வேணுங்கிற சாமானை எடுத்துக்கிட்டு வேற வீடு பார்த்து போயிடுங்க என்று ஒரே மூச்சில் பேசிவிட்டு கீதா வெளியேறிவிட்டாள். மாமியாரின் கள்ளம் கபடம் இல்லாத உள்ளத்தையும் தன்னையே நம்பியிருந்த அம்மாவை மறந்த மகனும் இனி கீதாவை நம்பினால் என்ன, நம்பாவிட்டால் என்ன? கீதா தன் வாழ்வை தானே செதுக்கிக் கொள்ளும் சுயமரியாதை மிக்க பெண்மணி.